Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூசேஜ் ஆஃப் a lot, much, many. ஸோ இந்த 3 வேர்ட்ஸோட மீனிங் யூசேஜ் வித் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் நவ் வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல இந்த 3 வேர்ட்ஸுக்கும் தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். a lot of, much, many. இந்த 3க்குமே தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா நிறைய, அதிகம், பல அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நிறைய புக்ஸ் இருக்குது, அதிகமாக பணம் இருக்குது, பல கோயில்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அதுக்கு தான் நம்ம வந்து இங்கிலீஷில் a lot of, much, many இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, பட் நாம் வந்து எதுக்கு எது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு இந்த கிளாஸ் முடிகிறப்போ நல்லா கிளியராக தெரியுங்க. இப்போது இந்த சினாரியோஸை பாருங்கள். முதல்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து a lot of money. a lot of money அப்படின்னு என்ன தமிழில் நிறைய பணம். ஓகே, lot of money அப்படின்னா நிறைய பணம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க, மச் மணி. மச் மணி அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுவும் நிறைய பணம் தான். அதுக்கப்புறம் a lot of books. a lot of books அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய புத்தகங்கள். அதுக்கப்புறம் மினி புக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? பல புத்தகங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே மேலோட்டமாக பார்த்தா நமக்கு வந்து தமிழ் அர்த்தம் எல்லாம் என்னமோ நமக்கு வந்து சேமாக தான் இருக்குது. பட் வந்து இங்கிலீஷ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் மீனிங் தருது. அது என்ன, எப்படி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதோட யூசேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல இது 3க்குமே நமக்கு என்ன இருக்குது? ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, அது என்னன்னா we use much with uncountable nouns. ஓகே, மச்சை வந்து நம்ம uncountable noun கூட யூஸ் பண்ணும். அதே மாதிரி மெனியை நம்ம வந்து கவுண்டபிள் நவுன் கூட யூஸ் பண்ணும். அண்ட் a lot of அப்படிங்கிறது we use all type of nouns. அதாவது இந்த lot of அப்படிங்கிறத நம்ம வந்து கவுண்டபிள் நவுன் கூட யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் நவுன் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல இந்த கவுண்டபிள் நவுன் என்ன, அன்கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கவுண்டபிள் நவுன் அப்படின்னு என்னன்னா, இப்போது ஏதாச்சும் ஒரு பொருளை நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் கவுண்டபிள் நவுன். அந்த கவுண்டபிள் நவுன் வந்து இட் மே பி சிங்குலர் ஆர் ப்ளூரல். ஓகே, இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம வந்து an ஆப்பிள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை some apples அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இதுதான் என்ன கவுண்டபிள் நவுன். அதே அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு என்னன்னா நம்மளால் கவுண்ட் பண்ணவே முடியாத சில நவுனை தான் நாம் வந்து அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகே, இது வந்து ஆல்வேஸ் இது வந்து இட் ஷுட் பி ஒன்லி இன் சிங்குலர். ஓகே, இந்த அன்கவுண்டபிள் நவுனோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா இப்போ காஃபி, மில்க், மணி, சுகர், சால்ட், ரைஸ், இந்த ஹனி, டீ, ஜாம் இது எல்லாமே நமக்கு வந்து அன்கவுண்டபிள் நவுனில் தான் வரும். ஓகே, கிளியர். அண்ட் இப்போ வந்து இந்த தேர்ட் ஒன் a lot of. இந்த a lot of அப்படிங்கிற இந்த வேர்ட் வந்து நம்ம எது கூட யூஸ் பண்ணலாம்? இந்த கவுண்டபிள் நவுன் கூடவும் யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் நவுன் கூடவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்ட்ரக்சர்ஸ் கிளியராங்க. இப்போ வாங்க நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்க்கு போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மச். இந்த மச் வந்து நம்ம எது கூட யூஸ் பண்ணலாம்? அன்கவுண்டபிள் நவுன். அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் கீழே தந்திருக்கேன் பாருங்கள். இப்போது we use much வந்து வித் கவுண்டபிள் நவுன், அதாவது மச் ஃபுட், மச் மணி எக்ஸெட்ரா. இப்போ கீழே இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். டிட் யூ பை மச் ஃபுட்? டிட் யூ பை மச் ஃபுட் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய சாப்பாடு வாங்கிட்டீங்களா? நீங்கள் வந்து நிறைய சாப்பாடு வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கணும்? டிட் யூ பை மச் ஃபுட் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். ஓகே, ஏன்னா ஃபுட் அப்படிங்கிற சாப்பாடு வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அது வந்து என்ன அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணும்? மச் யூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸில் டிட் யூ பை மச் ஃபுட் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். we have not got much luggage. we have not got much luggage அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எங்ககிட்ட அதிகமான சாமான்கள் இல்லை, எங்ககிட்ட அதிகமான அதாவது லக்கேஜ் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இங்கே வந்து என்னன்னா இந்த லக்கேஜ் அப்படிங்கிறதும் நமக்கு என்னதான் வரும்? இட் இஸ் அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம மச் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், ஹாவ் யூ காட் எனி மணி. இப்போ யாராவது உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்க. அது வந்து எப்படி கேட்கலாம்? ஹாவ் யூ காட் எனி மணி அப்படின்னு கேட்கணும். மோஸ்ட்லி ஞாபகப்படுத்துங்க, மணி அப்படின்னாலே இட் இஸ் அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுனுக்கு நம்ம என்னதை யூஸ் பண்ணும்? மச் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள்.
இப்போ யாராவது நம்மக்கிட்ட ஹேவ் யூ காட் எனி மணி அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் மச் யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். அது எப்படி சொல்லணும்னா ஐ ஹாவ் காட் சம் பட் நாட் மச். ஐ ஹாவ் காட் சம் பட் நாட் மச் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது ஆனால் அதிகமாக இல்லை. இங்கே வந்து சம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கொஞ்சம், அதே மாதிரி மச் அப்படின்னு என்னென்னா நாட் மச் அப்படின்னா அதிகமாக இல்லை அப்படிங்கிற அர்த்தம். ஸோ எப்போவுமே ஞாபகம் வைங்க, மணி அப்படின்னு வந்துட்டாலே இட் இஸ் அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னதை யூஸ் பண்ணும், மச் அப்படிங்கிற இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் மூவிங் ஆன் டு மெனி. மெனி வந்து எது கூட யூஸ் பண்ணும், கவுண்டபிள் நவுன் கூட. அதாவது மெனி புக்ஸ், மெனி பீப்புள் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும். இப்போ கீழே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பாருங்கள். டிட் யூ பை மெனி புக்ஸ்? டிட் யூ பை மெனி புக்ஸ்? நிறைய புக்ஸ் வந்து வாங்கினீங்களா, நிறைய புக்ஸ் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் டிட் யூ பை மெனி புக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் மெனி யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா புக்ஸ் வந்து கவுண்டபிள், நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும் எவ்வளோ புக்ஸ் இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி கவுண்டபிள் நவுன்ஸ் வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், மெனி யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸில் டிட் யூ பை மெனி புக்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்கள். we don't know many people. we don't know many people அப்படின்னு என்ன அர்த்தம்னா பலரை நமக்கு தெரியாது, பலரை நமக்கு தெரியாது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, how many photographs did you take? how many photographs did you take அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எத்தனை ஃபோட்டோ எடுத்தீங்க. எத்தனை ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னாலே என்ன, அந்த ஃபோட்டோஸை நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ கவுண்டபிள் நவுன். அதனால தான் we use many. ஓகே, அதனால தான் இந்த சென்டென்ஸில் நம்ம மெனி யூஸ் பண்ணி how many photographs did you take அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், I took some but not many. எத்தனை ஃபோட்டோ எடுத்தீங்க, நான் வந்து கொஞ்சம் எடுத்தேன் ஆனால் நிறைய கிடையாது. அது வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், I took some but not many அப்படின்னு சொல்லணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், a lot of அப்படிங்கிறது வந்து நான் ஃபஸ்ட்டே என்ன சொல்லியிருந்தேன், அது வந்து we can use it with all type of noun. ஓகே, ஃபார் an example பாருங்கள், we bought a lot of food. we bought a lot of food அப்படின்னு என்னென்னா நிறைய சாப்பாடு வாங்கினோம். நம்ம இதே முதல்ல வந்து இதுக்கு என்ன யூஸ் பண்ணோம், நாம் மச் யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, வி பாட் மச் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து வி பாட் அ லாட் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்கள், வி பாட் அ லாட் ஆஃப் புக்ஸ். வி பாட் அ லாட் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு என்ன, நிறைய புத்தகங்கள் வாங்கினோம். நாங்கள் வந்து நிறைய புக்ஸ் வாங்கினோம் அப்படிங்கிறதுக்கு தான் வி பாட் அ லாட் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அண்ட் இந்த லாஸ்ட் சென்டென்ஸை பாருங்கள், அ லாட் ஆஃப் பீப்புள் ஸ்பீக் இங்கிலீஷ். அ லாட் ஆஃப் பீப்புள் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு என்ன அர்த்தம், நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் பேசுகிறாங்க, நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஸோ இந்த அ லாட் ஆஃப்க்கு வந்து நீங்கள் வந்து இது என்ன யூஸ் பண்ணலாம், கவுண்டபிள் நவுன் கூட யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் நவுன் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 3 வேர்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னென்னா மச், மெனி, அ லாட் ஆஃப். ஓகே, ஸோ மச் வந்து எது கூட தான் யூஸ் பண்ணோம், அன்கவுண்டபிள் நவுன் கூட யூஸ் பண்ணோம். அதே மாதிரி மெனியை கவுண்டபிள் நவுன்ஸ், அண்ட் அ லாட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இட் ஜெல்ஸ் வித் ஆல் டைப் ஆஃப் நவுன்ஸ். ஓகே, அண்ட் ஹோப் இட் வாஸ் அன் யூஸ்ஃபுல் ஒன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.